வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில மாவட்டங்களில் நேற்றிரவு வீசிய காற்றினால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. புலிகள் அமைப்பிற்காக நிதி சேகரித்தமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க சுவிட்சர்லாந்து திட்டம். சிரியா தற்போது உள்நாட்டு யுத்தத்தினை நோக்கி நகரும் நிலையில் உள்ளதாக ஐநா தெரிவிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பத்ரமுல்லா வங்கியொன்றில் கொள்ளையிடுவதற்கு முயற்சித்த சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனநாயகவின் கண்காணிப்பின் கீழ் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கூறினார். இன்று அதிகாலை 2:30 அளவில் பத்ரமுல்லை வங்கியொன்றில் குழுவொன்று கொள்ளையிடுவதற்கு முயற்சித்துள்ளதுடன் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது அங்கிருந்த 3 சந்தேக நபர்கள் தப்பியோடுவதற்கு முயற்சித்த வேளையில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த ஒருவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது தப்பிச் செல்வதற்கு முயற்சித்த ஒருவரை விரட்டிச் சென்ற போலீசார் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது இன்னும் ஒரு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்ற கடுவெல நீதவான் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் நீதவான் விசாரணை இன்று நடைபெறவுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்த நபர் தொடர்பான பிரேத பரிசோதனை தேசிய வைத்தியசாலையின் போலீஸ் பிரேத அறையில் இடம்பெறவுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன மேலும் கூறினார். நாட்டின் சில மாவட்டங்களில் நேற்றிரவு வீசிய காற்றினால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. நேற்றிரவு 10:30 அளவில் இந்த காற்று வீசியதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறினர். இந்த அனர்த்தத்தினால் மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களிலே அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் வீசிய காற்றினால் ரன்ன, வாடிக்கல மற்றும் ஹகதவா ஆகிய பிரதேசங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த காற்றினால் 25 வீடுகள் வரை சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை நேற்று மாலை 5:30 அளவில் வெலிகம தல்லார்வ பகுதியில் சுழல் காற்று வீசியுள்ளது. கையடக்க தொலைபேசி ஒன்றில் பதிவாகிய காட்சிகளே இவை. மாத்தறை மாவட்டத்தின் யட்டியன, கொட்டவத்த மற்றும் உடுவ கிழக்கு ஆகிய பிரதேசங்களும் காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் 15 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மாத்தறை மாவட்டத்தின் இடர் முகாமைத்துவ பிரிவின் இணைப்பாளர் மேஜர் சமன் பாலசூரிய குறிப்பிட்டார். இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிடுகின்றார். இடர் முகாமைத்துவ நிலையத்தின் அதிகாரிகள் நேற்றிரவு பலத்த காற்று வீசிய பகுதிகளுக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் பிரதேச செயலாளர்களுக்கும் அனர்த்த நிலைமை ஏற்படும்போது செயற்படும் விதம் தொடர்பில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்காக நிதி சேகரித்ததாக கூறப்படும் இலங்கையர்கள் தொடர்பில் நெதர்லாந்திலும் இலங்கையிலும் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக சுவிட்சர்லாந்து சட்டமா அதிபர் அலுவலகம் குறிப்பிட்டது. கப்பம் பெற்றுக்கொள்ளல், அச்சுறுத்தி பணம் சேகரித்தல், கருப்பு பண பாவனை, குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழு ஒன்றின் அங்கத்துவம் பெற்றுக்கொள்ளல், போலி ஆவணங்களை தயாரித்தல், நிதி மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் 13 சந்தேக நபர்களுக்கு எதிராக 2009 ஆண்டு முதல் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக பிபிசி உலக சேவை தெரிவித்துள்ளது. இந்த சந்தேக நபர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் என சுவிட்சர்லாந்து சட்டமா அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வாழும் தமிழர்களை அச்சுறுத்தி பணம் பெற்றுக்கொள்ளல் மற்றும் போலி ஆவணங்களை காண்பித்து வங்கிகளில் பணம் பெற்றுக்கொள்ளல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு சேகரிக்கப்பட்ட நிதி இலங்கையில் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நம்புவதாக சுவிட்சர்லாந்து சட்டமா அதிபர் அலுவலகம் பிபிசிக்கு கூறியுள்ளது.
நிதி சேகரிப்பதற்காக ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் சுவிட்சர்லாந்திலும் பலம் வாய்ந்த சேத்திரன் மிக்க வியூகம் ஒன்று தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் உருவாக்கப்பட்டிருந்ததாக சுவிட்சர்லாந்து சட்டமா அதிபர் அலுவலகம் மேலும் சுட்டிக்காட்டுகின்றது. கோடைகளை பயன்படுத்தாது மரக்கறிகளை ஏற்றிச் சென்றமையினால் கைது செய்யப்பட்ட 9 பேர் தலா 7,000 ரூபாய் அபராதத்துடன் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிடுகின்றது. சில மரக்கறி மற்றும் பழங்களை ஏற்றி செல்லும் போது கூடைகளை பயன்படுத்துவது கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி கட்டாயமாக்கப்பட்டது. எனினும் ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக இந்த முறைமை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எவ்வாறாயினும் அந்த சட்டத்தை கடைபிடிக்காதவர்களை சுற்றி வளைப்பதற்கு நுகர்வோர் அதிகார சபை கடந்த திங்கட்கிழமை முதல் நடவடிக்கை எடுத்தது. பேலியகொடை போலீஸ் காவலரினூடாக புறக்கோட்டை மெனிக் சந்தைக்கு மரக்கறிகளை ஏற்றிச் சென்ற 9 சாரதிகள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் இன்று காலை வரை நவலோக மைதானத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். பின்னர் நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் வருகை தந்து அவர்களை அழைத்துச் சென்றதாக உதவியாளர்கள் குறிப்பிட்டனர். ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல கருத்து வெளியிட்டார். கடந்த 1.5 வருடங்களுக்குள் மக்களின் வாழ்க்கை செலவு 50 வீதத்தால் அதிகரித்துள்ளமை உங்களுக்கு தெரியும். எமது வாழ்க்கை செலவு 50 வீதத்தால் அதிகரித்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் எமது வருமானம் 50 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக என்று நான் உங்களிடம் கேட்கின்றேன். எனினும் வாழ்க்கை செலவு 50 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் வருமானம் 5 வீதத்தால் மாத்திரமே அதிகரித்துள்ளதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களுக்கு வழங்கும் அதிசயம் இதுவா என்றும் நான் அரசாங்கத்திடம் கேட்கின்றேன். අපේ වියදම් 150කින් වැඩි වෙලා තියෙන අවස්ථාවක අපේ ආදායම වැඩි වෙලා තියෙන 105කින් පමණයි. ඉතින් මම රජයෙන් අහනවා මේකද ජනතාවට දෙන ආශ්චර්යය. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தின் திருச்சொரூப பவனி இன்று மாலை நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து திருச்சொரூப ஆசீர்வாதமும் இடம்பெறவுள்ளது. திருச்சொரூப பவனியை முன்னிட்டு இன்று பிற்பகல் 2 மணி முதல் கொழும்பு நகரின் சில வீதிகள் தற்காலிகமாக மூடப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். விமலதர்ம மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்னால் உள்ள ரெக்ளமேஷன் வீதி மற்றும் ஹெட்டியாவத்தை சந்தையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கும் வீதி என்பன மூடப்படவுள்ளன. இந்த வீதிகளுக்கு பதிலாக மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீஸ் தலைமையகம் வாகன சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய முகத்துவாரம் ஊடாக புறக்கோட்டை நோக்கி பிரவேசிக்கும் வாகனங்கள் ஹெட்டியாவத்தை சந்தையில் இடதுபுறமாக திரும்பி ஜோஜாடி சில்வா மாவத்தை ஊடாக ஆமர் வீதிக்கு சென்று பாபர் வீதியின் ஊடாக பயணத்தை முன்னெடுக்க முடியும். கோட்டையில் இருந்து முகத்துவாரம் நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் ஐந்தலாம்பு சந்தையின் ஊடாக ஆமர் வீதிக்குள் பிரவேசிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையத்தலை ககப்புல ரெஜிடியல் வத்தவில் வனஜீவராசிகள் பாதுகாப்பு மற்றும் புனர்வாழ்வு நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காமநல சேவைகள் மற்றும் வனவிலங்கு அமைச்சர் எம் சந்திரசேன குறிப்பிடுகின்றார். ககப்புல ரெஜிடியல் வத்தவுக்கு நேற்று மாலை மேற்கொண்ட விஜயத்தின் பின்னரே அமைச்சர் இதனை கூறினார். 75 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட இந்த காணி புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றது. வனஜீவராசிகள் பாதுகாப்பு மற்றும் புனர்வாழ்வு நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதோடு குறித்த இடத்திலுள்ள சமயஸ்தலத்தையும் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் மற்றும் வனவிலங்கு அமைச்சர் எம் சந்திரசேன தெரிவித்தார். අපි වනජීවි අමාත්‍යාංශය හැටියට දෙපාර්තමේන්තුව හැටියට අපේ රටේ වනසත්තුන්ගේ ආරක්ෂාව வனஜீவராசிகள் அமைச்சு என்ற ரீதியில் இந்த நாட்டில் உள்ள வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு உள்ளது. காயமடைந்த விலங்குகளை இந்த நிலையத்திற்கு கொண்டு வந்து பராமரிக்க வேண்டியுள்ளோம். இதனை நாங்கள் வலயங்களாக பிரிக்க உள்ளதுடன் விலங்குகளுக்கு பொருத்தமான சூழலாக உருவாக்க உள்ளோம். මේ ස්ථානට ගෙනල්ලා වෛද්‍ය ප්‍රතිකාර ලබා දීලා යථා තත්ත්වයට පත් කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. සියලුම සත්ත්ව වර්ගයන්. ඒ අනුව මේ ඉදම අපි කොටස් වශයෙන් ඉතින් කලාප වලට වෙන් කරලා මේ සත්තුන්ට ජීවත් වෙන්න පුළුවන් පරිසරය සකස් කරනවා. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாஸ் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 2 அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்று சமநிலையில் உள்ளது.
இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பகலிரவு போட்டியாக இன்று பிற்பகல் 2:30க்கு ஆரம்பமாக உள்ளது. இதில் கலந்து கொள்ளவுள்ள இலங்கை அணி நேற்று பயிற்சிகளில் ஈடுபட்டது. இதேவேளை இன்றைய போட்டியில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக டி.எம். டில்ஷான் மற்றும் உப்புல் தரங்க ஆகியோர் களமிறங்க உள்ளதாக நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை கிரிக்கெட் அணித் தலைவர் மஹில ஜெயவர்தன குறிப்பிட்டார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பாக செயற்படுகின்றனர். இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்களை உப்புல் தரங்க சிறப்பாக எதிர்கொள்வார். இதனை சிறந்த ஒரு தீர்மானமாகவே நான் கருதுகின்றேன். எதிர்காலத்தில் பங்கேற்க உள்ள போட்டிகளிலும் இதனையே முன்னெடுக்க எண்ணியுள்ளோம். உபாதிக்குள்ளான சுழற்பந்து வீச்சாளர் ரங்கனஹேரத்துக்கு பதிலாக சஜீவ வீரகோன் அணியில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக மஹில ஜெயவர்தன கூறினார். போட்டி நடைபெறவுள்ள மைதானம் தொடர்பிலும் இலங்கை அணித் தலைவர் கருத்து வெளியிட்டார். மைதானம் சிறந்த நிலையில் உள்ளது என்று நான் நினைக்கின்றேன். இங்குதான் நாம் பயிற்சிகளில் ஈடுபட்டோம். ஏனைய மைதானங்களை விடவும் இது சிறந்ததாகும். சிறப்பாக விளையாட முடியும் என்று நான் எண்ணுகின்றேன். இதேவேளை ஆர் பிரேமதாச மைதானத்தில் இதற்கு முன்னர் வெளிப்படுத்திய திறமையை இன்றைய போட்டியிலும் அணியால் வெளிப்படுத்த முடியும் என பாகிஸ்தான் அணித் தலைவர் மிஸ்பா உல் ஹக் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். கடந்த சில தினங்களாக பந்துவீச்சு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக அவர் கூறினார். ஆர் பிரேமதாச மைதானத்தில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் 12 ஒருநாள் போட்டிகள் நடைபெற்றுள்ளதுடன் 6 போட்டிகளில் பாகிஸ்தான் வெற்றியீட்டியுள்ளது. இலங்கை 4 போட்டிகளில் வெற்றியீட்டியுள்ளதுடன் 2 போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. கடந்த 8 வருட காலப்பகுதியில் இந்த மைதானத்தில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு இடையில் நடைபெற்ற 4 போட்டிகளிலும் இலங்கை தோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது.